வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அருமறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமலக்கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவாதி தேவனை 20 முளரிகள் கொண்டு இறைஞ்சி ஏற்றுவாம். அருமையான கிருஷ்ணாஷ்டமிசி ஜெயந்தி இந்த உலகம் பூரா நாடு பூரா கொண்டாடுறது. அவதாரங்களில் எம்பெருமான் அவதாரங்கள் எடுத்ததில் கடைசி அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கடைசியாக அவன் சொன்ன சரமஸ்லோகம், பரித்ராணாய சாதுராம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்னா. அப்படிப்பட்ட அவதாரம் சிறைச்சாலையில் ஒரு அவதாரம். சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக பிறந்து சங்கு சக்கரதாரியாக பீதாம்பரதாரியாக அப்படி பிரகாசமாக தேஜோமயமாக காட்சி கொடுக்குறான். அந்த காட்சியை பார்க்க தேவர்களெல்லாம் வந்து நிற்கிறான். இந்த தேவகியும் வசுதேவரும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான், எம்பெருமானே நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கியே. ஒரு அபராக்கிரதமான திருமேனி எம்பெருமானுடையது. நம்முடைய திருமேனிகள்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். அவள் திருமேனி அப்படி இருக்காது. அது திருமேனியை கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதும் கிடையாது. எங்கே போனால் எங்கே வந்தாலும் கண்டுபிடிச்சதும் கிடையாது. அப்படி சூழ்நிலையில் ஆவணி மாதம் தேய்வரை அஷ்டமி திதியில் இரவு 12 மணிக்கு அவதாரம் பண்ணுறான். ஒரு மர்ம கதை படித்த மாதிரி இருக்கும். இதே ராமபிரானுடைய அவதாரத்தை எடுத்துட்டா ஊரெல்லாம் கொண்டாடித்து. கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கூப்பிட்டார். அப்படி ஒவ்வொருவரும் தாலாட்டுப்படி மன்னபுகழ் கோசலேதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர், கணினன்மா மதில்புடை சோழ் கணபுரத்தன் கருமணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே, தாலேலோ அப்படின்னு தாலாட்டு பாடி சர்வ சம்பரமாக ஊரெல்லாம் கொண்டாடித்து. இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த குழந்தை பிறந்துடுத்தேன்னு கவலை, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷம். 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இந்த மாதிரி காட்சி கொடுத்தா அது ரொம்ப விபரீதமாக இருக்கும் ஜனங்களுக்கு. பார்த்து சாதாரணமான குழந்தையா நீ எங்களுக்கு காட்சி கொடுக்கணும், அடுத்து நாங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லணும் அப்படி கேட்குறா. உடனே தான் சங்கு சக்கரங்களை உள்ளே ஒடுக்கி கொண்டு சாதாரண குழந்தையாக காட்சிதார். ராமர் பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார் அப்படின்னா 14வது வருஷத்தில் பண்ணார். அவர் கைகேசி கொடுத்த தசரதன் கொடுத்த வார்த்தைக்காக. இவர் பிறந்த உடனே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார். அப்படி கங்கையை கடந்து கங்கையை ஒத்துழைப்பு பண்ணித்து விடாத மழை, ஓயாத காற்று, ஆதிசேஷன் குடைபிடிக்க நந்தகோபுர திருமாளிகளை போய் சேர்ந்தார். அன்னைக்கு சேர்ந்தவர் தான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் திருப்பி பிறந்த இடத்த பார்க்க வரல. அங்கேயே ஆயர்வாடியில் கொண்டாட்டமாக இருந்தது. இந்த மாதிரி 5 லட்சம் கோடிக்கு அதிபதியாக நந்தகோபன் திருமாளிகையில் ஒரு பையன் பிறந்திருக்கான்னு அங்கே ஏற்கனவே பிறந்திருந்த ஒரு பெண் குழந்தை திரும்ப இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்ட உடனே கம்சன் அவருடைய காலை பிடித்து கல்லிலே மோதி அதை உயிரை வாங்க எண்ணுகிறார். அவள் அந்தரத்திலேருந்து ஆகாசத்தில் புறப்பட்டு போய், முடா உன்னை கொல்ல வந்தவன் வேறு இடத்துக்கு தப்பிவிட்டான், அதனால் அவனை வணங்குபவர்கள் என்னை பெண் தெய்வமாக காளி, கராளி, இது மாதிரி 16 விதமான அர்த்தநாமங்களை கொண்டு வழிவிடுவார்கள். அதனால் என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவன்தான் அவனை கொல்ல வேண்டும் என்று விடுவிட்டு போய்விடுகிறது. இங்கே ஆயர்பாடியில் ஏகப்பட்ட சந்தோஷம். வனமாடங்கள் சூழ் திருக்கோட்டையூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு ஓடுறதும் ஆடுறதுமா ஜனங்கள் அவ்வளோ பிரயாசப்படுறா. இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, எந்த ஊருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறா. பாலையும் தயிரையும் நெய்யும் சாலையில் கொண்டு போட்டு உடச்சி கொண்டாடுறாளாம். அப்படி கொண்டாடுறா. சிதக்கடலுள் அமுதன்ன தேவகி பாத கமனங்கள். அந்த குழந்தை பிறந்த உடனே வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை சுவாமி பெரியாழ்வார் எடுத்துக்கிறார்.
அந்த இடத்துல அவர் பிறந்தார் அப்படின்னு. அவர் பிறந்தது வடமதுரையாக இருந்தாலும் இங்கே வந்து பிறந்தான். தேவாதி தேவர்கள் பராபதத்தில் எம்பெருமானுக்கு உபசாரங்கள் பண்ணுவாள். உபசாரங்கள் பண்ணுற அப்படிங்கிறச்ச தூப தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவாள். இந்த தூபம் காமரிச்ச தூர்வசே தூர்வந்தம் தூர்வதம் யோஸ்மான் தூர்வதீதம் வயம் தூர்வாமா அப்படி புகை நிறையா போட்டு இல்லை சாம்பிராணி புகையை போட்டு இப்படி காய்ப்பா புகை மண்டலமாக இருக்கும். அந்த புகை மண்டலம் அடங்கிறதுக்கு 1-2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே அவர் அங்கேருந்து பரப்பிட்டு நான் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஒரு கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு அடுத்த நைவேத்தியம் அடுத்த உபசாரம் பண்ணுறதுக்குள்ளே தான் இடத்துல சமத்தா வந்து உட்காந்துட்டான் அப்படின்பா. பூர்ணமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லுவாள். இருந்தாலும் ரொம்ப பூர்ணமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தேவையை வந்து எல்லா பெண்களையும் அழைத்து இந்த பிள்ளையை வந்து பாருங்கள், எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும், தொட்டில் கிழக்கில் தொட்டில் கிழிந்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தை சாய்ந்துவிடும், மிடிக்கலாமையால் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு காமிக்கிறா. அவனுடைய பாதங்களை காமிக்கிறா. சங்கு சக்கர ரேகைகள்லாம் இருக்குது. இந்த தாலாட்டு பாடுறவா அந்த 2 பாட்டை பாடாமல் இருக்க மாட்டார். மன்னுபுகழ் கோசலை அப்படிங்கிறது ராமருக்கு படித்து, இவருக்கு மாணிக்கம் கட்டி வைரம் ஜடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ பையமளந்தானே தாலேலோ அப்படின்னு இந்த 2 பாடல் தாலாட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கா. இந்த பாரு இப்போ யார் தாலாட்டு பாடுறான்? அப்படி தேவி ஒவ்வொருவரை கூப்பிட்டு காமிக்கும்போது அந்த குழந்தையை குளிப்பாட்டுறா. கையும் காலும் நிமிர்த்து கடா நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட பையவேழுங்கண்டாள் பிள்ளைவாயுளே. விஸ்வரூப தரிசனம். முதல் தரிசனம் தேவிக்கு வசுதேவ இருக்கும். 2வது விஸ்வரூப தரிசனம் இங்கே யசோதை பிராட்டிக்கு நந்தகோபம் இருக்கும். இப்படி விஸ்வரூபம் நிறையா வரும். விஸ்வரூபம் அப்படின்னோடனே சினிமா படத்தை நினச்சிடக்கூடாது. அவருடைய பெருமையாக வறுமையான தன்மை அது. பாருங்கோ வாயில் என்னென்னோ தெரியுது, பாருங்கோ எல்லாமே தெரியுது அப்படி சொல்லி காமிச்சு கரைச்சி ஆளாம் பார்க்குறான். வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அவெல்லாம் சந்தோஷப்பட்டு எங்கே பார்த்தாலும் சந்தோஷ வெள்ளமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு பரிசு கொண்டு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பரிசு கொண்டு கொடுக்குறாங்க. இந்திரன் வந்து எழுடை கிண்கணி ஆர வாரிப்பங்கனை அருணாக்கர் கொண்டு தரார். கபாலி சிவபெருமான் உடையார் கரகமணி ஒன்மாதுளம்பூன்னு ஒரு ஆபரணம். அமரர்கள் சங்கியின் வலம்புரியும் சேவடை கிண்கடியும் அங்கச்சிறுவனையும் நானும் அறை தொடரும் அதை கொடுக்குறார். குபேரன் வைஸ்ரவணன் அழகிய 50 தாலியும் கொண்டு தரார். வருணன் ஒளிமுத்தின் ஆரமும் சொந்த சரிவளையும் கொண்டு கொடுக்குறார். திருமங்கை வாணி கற்பகத்தின் வாசிகையை கொண்டு கொடுக்கிறாள். பூமாதேவி கச்சோடு பொற்சுரிகை காம்பு கனகவளை கொண்டு தரார். கலைப்பாகி ஆகிற சரஸ்வதி மெய்துமுறும் ஞான பொடியோடு மஞ்சளும் அப்படின்னு அதை கொண்டு கொடுக்குறா. அப்படி எல்லாம் கொடுத்து கொண்டாட்டமாக இருக்குது. ஆயர்வாடிக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் எந்த இடத்துல யாராலும் எப்படி தீங்கு வர்றதுன்னு தெரியல. அதை பற்றி கண்ணன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஒரு பூதகின்னு ஒருத்தி வந்தால் நான் பால் விட்டு வரேன்னு அவள் உயிரை அந்த விலைக்காம்பாலை வாங்கி பார்த்தா கடைசியில் பூதகி ராட்சசியாக சிறந்து கிடக்கா. சகடாசுரன் வரான், கபிதாசுரன் வரான். விதவிதமான ரூபத்தில் கிருஷ்ணன் பரப்புறதுக்கு தேடி தேடி வருகிறார்கள் எதிரிகள். ராமாவதாரத்தில் எதிரியை தேடி சென்றான். கபந்தன் எங்கே இருக்கான், வாலி எங்கே இருக்கான், ராவணன் எங்கே இருக்கான், இவர் தேடி போகிறார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் எதிரிகள் தேடி தேடி வந்தார்கள். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டான். 7வது வயசில் கம்சன் தன் அரண்மனைக்கு இவர்களை கூப்பிட்டு விட அங்கே முஷ்டிகாசூர சாடூர மல்லர்கள்
2 மல்லர்களை எதிர் நிற்க வைத்தால் 2 மல்லர்களையும் 2 பேரும் சாய்த்து விடுகிறார்கள். குவலையாபடுங்கிற பட்டத்தை யானையை விட்டு எகிரி விடுகிறான். அந்த யானை அங்கே கொல்லப்படுகிறது. கம்சனை மேலிருந்து உருட்டி அவனை கீழே இறக்கிவிட்டு உக்கரசேன மகாராஜுக்கு பட்டம் கட்டி, இதெல்லாம் 7 வயசில் நடக்கிறது. இதெல்லாம் பாலலீலைகள், இதெல்லாம் தத்துவார்த்தங்கள் நிறையா இருக்கு. ஒரு பாட்டில் சொல்லுவாள், தாய்மார் மோர் விற்க போவார். விடிய காலம் பொம்மநாட்டு எழுதிலிருந்து பெரிய பாறைகளில் பாலை வச்சுருப்பா. அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும், உருட்டி உருட்டி வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுட்டு பாலை மோரையும் எடுத்துட்டு விற்க போவார். தாய்மார் மோர் விற்க போவார். தமப்பன்மார் ஆயர் கன்றின் பின் போவார். நீ நேர்வளையே கொண்டு போதி, என் மகளை வச்சுட்டு போயிருந்தேன், நீ நேர்வளவே கொண்டு போதி. வந்து பார்த்தா மேலேகத்தை நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். சாலக்கிராம உடைய நம்பி சாய்த்து பலியிட்டு போத்துன்றான். இந்த கண்ணவரானுக்கு என்ன இந்த வெண்ணெய் தத்துவம் தான். வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டாச்சா பாத்திரத்தை உடைச்சிடணும். சரீரம் அப்படிதான். ஆத்தா போயிடுத்துன்னா சரீரத்தை கீழே போட்டுடணும். சரீரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ பரமாத்மா அப்படி பிறக்க ஆரம்பிச்சிட்டாரோ ஜீவாத்மா பின்னாலேயே போயிடுவார். சரீரம் அவ்வளோதான் கீழே விழுந்துடும். இந்த தத்துவத்தை இந்த வெண்ணெய் மூலம் உணர்த்துறார். திடவிசும் பருவழி நீர்நிலம் விமிசன் கடந்தெங்கும் பரவழி கரந்தரன். ஒரு ஜலத்தில் எந்த இடத்துல ஜலம் இருக்குன்னு அவன்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? பஞ்சபூதங்களில் எந்த இடத்துல அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கலாம். வெண்ணெயிலேருந்து மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி பக்குவப்படுத்தி 4 முருங்கலையை போட்டு வெடிக்க வச்சு அதை நெய்யாக்கி அது பண்ணலாம். இல்லை பாலை ஆக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காபி சாப்பிடணும் அப்படின்னா வெண்ணெய் காய்ச்ச மறந்து போச்சு, ஒரு சொட்டு நெய்யை விட்டுக்கலான்னு சொல்லலாம். காபி விட முடியுமா? அது சாத்தில் ஆபோஜனம் பண்ணுறதுக்கு நெய்க்கு மேலாக ஒரு சொட்டு மோர் விட்டு வந்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அதனால் அதனுடைய குணங்கள் அதனுடைய குணமாகத்தான் இருக்கும். இவ்வளவு பிரயாசப்பட்டு என்னை நீ பார்க்க வேண்டும். அதான் அந்த வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய கறந்தவால் தெரிந்தன, அந்த வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய நெய் வரைக்கும் வரக்கூடிய அதுக்கு மோர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு அது மாதிரி அதுக்கு மேலே பிறவி கிடையாது. இந்த வெண்ணெய் தத்துவம் அதான். வெண்ணெயை திருடிட்டான், வெண்ணெயை விட்டுட்டான், போட்டு உடச்சிட்டான், சரீரத்தை முடிஞ்சு வச்சுனா போட்டு போயிடுவான். உலக வாழ்க்கையிலே பார்த்தா அருமையாக ஓடின்னு இருக்கும். எந்த விதமான பிச்சு பிடுங்கள் இருக்காது. நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. பொண்ணு குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வாழ்க்கை ஒரு மாதிரியாக ஓடின்னு இருக்கும். இப்படி ஓடின்னு இருக்கிறாச்சா மருத்துவரையோ ஜாதகம் பார்க்குறவரையோ யாரையும் போய் பார்க்க மாட்டான். ஏன்னா வியாதி இருந்தால் தானே மருத்துவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு அட்டை வாங்கி அதை காத்துட்டு இருந்து அவர்கிட்ட பார்க்கணும். இவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்து என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போக வந்தேன் நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஜாதகம் பார்க்குற இடத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்கா, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரான்னு வெறுமனை போய் பார்க்க மாட்டேன். தேவை உள்ளவா தான் போய் பார்ப்பேன். அது மாதிரி இந்த வெண்ணெயனுடைய சரித்திரம் இவ்வளவு பிரயாசப்பட்டால் என்னை பார்க்கலாம். இந்த உலகம் அழகான பூமி, கரண கலைவரங்களை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான், போக போக்கியங்களெல்லாம் கொடுத்துருக்கான், அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன ஒரு கஷ்டம், அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறான். விடிஞ்சதுருந்தா கோவிந்தாங்கிற சொல்ல மாட்டேங்கிறான், படுக்க போகிறான் கேசவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். பெரியாழ்வா சொல்கிறார், கண்ணா நான்முகனை படைத்தாரே காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணா நாள் பசியாவதொன்று இல்லை. நான் சாப்பிடலன்னா பசி சாதம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். என்னைக்கு ருக்கசிச்சாம அதனோட வேத நின் பாதம் நன்னானாள், உன் பேரை என்னைக்கு நான் சொல்லலையோ அந்தனக்கவை பட்டினி நாளே. அதனால் அவன் பேரையா சொல்லணும். நம்மளை நடத்தின்னு இருக்கான். அப்போ இந்த பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு உருவகம் நன்னா பழம் சாப்பிட்டு இருக்கோம். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். எல்லாம் நன்னதானே போயிட்டுருக்கு, இப்போ என்ன வந்தது அப்படின்னு போச்சு. திடீர்னு பார்த்தா வீட்டில் கோளாறு, அங்கே இது, அங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை. என்னடா அடிப்படை காரணம், விழுந்து சேவி கொடிமரத்துக்கு முன்னாடி போ ஐயான்னு போய் விழுது. அப்புறம் பார்ப்பான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையர் என்றால் பாதி எச்சிற்படுத்தி கடுத்தி கொடுப்பான். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவெங்கும்
பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாரதியார் பாடினார். அதனால் இந்த உலகத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நம்ம அதில் பாருங்க, அவருக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம், நம்ம சரீரத்தை எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம். சரீரத்தில் தாமரை மொக்கு தழலாக வந்த மாதிரி ஹிருதயம் இருக்குது. அந்த ஹிருதயத்தில் நுனியில் ஒரு நெல்மணி அளவு, அது 108 பாகமன்னா எவ்வளோ வருமோ அதில் எம்பெருமான் இருக்கிறானா. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவா ரசோகவத் தன்வி பீதாபாஸ்யா தரூபமா தஸ்யாசிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.